தியா நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணணுங்கிற மோட்டிவோட வந்துட்டு இருக்கான். அவளை சும்மா விட்டா நாளுக்கு நாள் அவளோட டார்ச்சர் அதிகமாயிட்டே தான் இருக்கும். அவளுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம. வேண்டாம், வேலைக்கு போறதுதான் நல்லது. சாமாவா தியாவுக்கு பயந்து போற மாதிரியே இருக்கு செழியன். ஒதுங்கி போறதுக்கு பேரு பயந்து போறதா அர்த்தம் இல்ல. சாமாவா உன்ன மாதிரி என்னால பொறுமையாலாம் இருக்க முடியாது. எதுக்கு எங்க பின்னால வரேன்னு நான் அவகிட்ட கேட்க தான் போறேன். வேண்டான்னு சொல்றேன்ல. எதுக்கு இப்ப எங்களை ஃபாலோ பண்ணிட்டே வர? உனக்கு என்ன வேணும்? எனக்கு சொந்தமான செழியனை நீ கூட்டிட்டு போற தப்பு இல்லையா? என் செழியனை விட்டு நீ ஒதுங்கி போயிட்டனா எனக்கும் உனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. முடியாது. செழியன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு தான் எல்லாரும் முன்னாடியே தலை முழுகிட்டாங்கல்ல. அதுக்கப்புறம் எதுக்காக சுத்தி சுத்தி எங்க பின்னாடியே வர? ஏய் அட்டகத்தி, என்ன ரொம்ப குதிக்கிற? நிச்சயம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான் தெரியும்ல. செழியன் என் கழுத்துல தாலி கட்டலனாலும் எனக்கு ஹஸ்பண்ட் செழியன் தான். பஞ்சபூதங்களையும் தெய்வங்களையும் சாட்சியா வச்சு புது தாலி செஞ்சப்போ செழியன் என்னை கைவிட மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடுத்திருக்காரு. அவர் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு செழியனை மனசுல சுமந்துகிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அந்த வாழ்க்கைய டிஸ்டர்ப் பண்ணணும்னு நினைச்ச உன்னை டிஸ்போஸ் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை.